இலங்கையில இப்போது புகையிரதத்துல பயணம் செய்யக்கூடியவர்களுக்கான முக்கியமான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கக்கூடும். அவர்களுக்காக தான் இந்த தகவலை நாங்க பகிர்ந்து கொள்றோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க புகையிரதத்துல பயணம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கட்டாயமாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டைய கொண்டு போக வேணும் என்ற விஷயம்தான். அதுவும் நீங்க தூர இடங்களுக்கு போகும்போதும், அதே சமயத்துல ஏற்கனவே நீங்க முன்பதிவு செய்து ஒரு 4 நாள் 5 நாளைக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு வெளி இடத்துக்கு போறீங்க, ட்ரெயின்ல தான் போறீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நீங்க புக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் தானே! அப்படி நீங்க புக் பண்ணும்போது, நிச்சயமா உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்த குடுத்து உங்கள நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, நீங்க அப்படி உறுதிப்படுத்தி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணினதுக்கு பிறகு நீங்க ட்ரெயின்ல போகும்போதும், உங்களுடைய டிக்கெட்ட செக் பண்ணும்போது, நிச்சயமா உங்களுடைய தேசிய அடையாள அட்டையும் செக் பண்ணப்படுகிறது என்றதால, நீங்க கட்டாயமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல புக்கிங்ல போறீங்கன்னு சொல்லும்போது, நிச்சயமா உங்களுடைய தேசிய அடையாள அட்டைய கொண்டு போக வேணும். இது தூர பிரதேசங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும், முன்பதிவு செய்யக்கூடியவர்களுக்கும் தான் இப்போது நடைமுறையில இருக்கிறது. நீங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு இந்த நடைமுறைய நீங்க பின்பற்ற வேணும் என்ற அவசியம் இல்ல என்ற விஷயத்த தான் இப்போது சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடைமுறை இனி வரக்கூடிய நாட்கள்ல மிக இறுக்கமாக பின்பற்றப்படும் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இந்த புகையிரத நிலையங்கள்ல அதிகமான மோசடிகள் இடம்பெறுவதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. அது பற்றிய விஷயங்கள், செய்திகளையும் நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருப்போம். இவ்வாறான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு தர வேண்டும் என்றதுக்காக தான் இந்த நடைமுறை தற்போது அமுலுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது.